ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கான கதையை பார்ப்போமா? இன்றைக்கான கதை ஒரு கடற்கரையில் நடக்கிற ஒரு சின்ன நிகழ்வை பற்றினது. வாங்க கதைக்குள்ளே போவோம். ஒரு நாள் ஒரு கடற்கரையில் ஒரு முதியவர் நடந்து வாக்கிங் போகிறாரு. அப்போ அவர் என்ன பார்க்குறாருன்னா, அந்த கரை ஓரமாக பல லட்சக்கணக்கான ஸ்டார் ஃபிஷ் அலையால் அடித்து தள்ளப்பட்டு வெளியில் கிடக்கு. அவர் பார்த்துக்கிட்டே போகிறாரு. ஆஹா, பாவம் இந்த ஸ்டார் ஃபிஷ் எல்லாம் அப்படின்னு. இயற்கையோட சீற்றத்தின் காரணமாக கடல் உள்ளே இருந்த ஃபிஷ் எல்லாம் அலை மூலமாக அடித்து வெளியில் தள்ளப்பட்டுருச்சு. பார்த்துட்டே கவலைப்பட்டுக்கிட்டே நடந்து போய்கிட்டு இருக்காரு. அப்போ தூரத்தில் ஒரு குட்டி பையன், அவன் என்னவோ குனிறான் நிமிர்றான் இப்படியே பண்ணிக்கிட்டு அப்படியே கிராஸ் பண்ணி கொஞ்சம் கொஞ்சமாக வந்துகிட்டே இருக்கான். அவன் என்ன பண்ணுறான்னு இவருக்கு தெரியல. ஆனால் நடந்து அவனை நோக்கி போயிட்டுருக்காரு. பக்கத்தில் போனோன்னு தான் தெரிஞ்சுது, அந்த பையன் வெளியில் கிடக்கிற 2 கையிலையும் மீனை எடுத்து கடலுக்குள்ளே திருப்பி போட்டுட்ருக்கான். உடனே அவனை பார்த்து கேட்குறாரு, என்னப்பா தம்பி பண்ணுற அப்படின்னு. அதுக்கு அந்த பையன் சொன்னானா, அலை இந்த ஸ்டார் ஃபிஷ்ஷெல்லாம் வெளியில் தள்ளிடுச்சு அங்கிள், பாவம்ல, அதுக்கு திருப்பி போக தெரியாதுல்ல, அலை திருப்பி கூட்டிகிட்டு போகாதுல்ல, அதனால அதை எடுத்து உள்ளே போட்டுட்ருக்கேன் அப்படின்னு. அதுக்கு அவர் அந்த பையனை பார்த்து கேட்டாராம், நீ இந்த பாத்தியா இந்த கடலில் கிட்டத்தட்ட லட்சக்கணக்கான மீன்களை இந்த அலை கொண்டு வெளியில் தள்ளிடுச்சு, ஒன்றால் இது எல்லாத்தையும் திருப்பி போட முடியும்னு நினைக்கிறியா? இதோட லைஃப் அவ்வளோதான்ப்பா, நீ விட, ஏன் இப்படி பண்ணிகிட்ருக்க? இது எல்லாத்தையும் சரி பண்ணுறது நம்மளால் முடியாத விஷயம் அப்படின்னு அவர் சொன்னாராம். சிரிச்சிட்டே அந்த பையன் சொன்னானா, கையில் இருக்க மீனை தூக்கி கடலுக்குள்ளே போட்டுட்டு, அட்லீஸ்ட் இந்த ஒரு மீனோட லைஃப்பை நான் சேவ் பண்ணிட்டேன்ல அப்படின்னு கேட்டானாம். இப்படி தான் நம்மளில் பல பேர் நம்மளோட ஒரு சின்ன முயற்சியை எடுக்கிறதுக்கு ரொம்ப யோசிக்கிறோம். என்னோட இந்த சின்ன விஷயம் எதை மாற்றிட போகுது அப்படின்னு. நம்மளோட சின்ன விஷயம் பெரிய இம்பேக்ட் மேபி வேணால் கொடுக்காமல் இருக்கலாம், ஆனால் கண்டிப்பாக யாராவது ஒருத்தரோட லைஃப்பில் ஏதாவது ஒரு சின்ன மாற்றத்தையாவது ஏற்படுத்தும். நம்ம முடிந்த வரைக்கும் நல்லது செய்வோம். அது யாருக்கும் பயன் அளிக்குதா இல்லையா அப்படிங்கிறது அடுத்த விஷயம். எத்தனை பேரை நம்மளால் மாற்ற முடியும் அப்படிங்கிறதும் அடுத்த விஷயம். பட் நம்ம செய்ய வேண்டியதை நம்ம செய்வோம். ஹோப் இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நம்ம சேனல் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.